ஹாய், டெஸ்ட் நம்பர் 17 அவர் கரண்ட் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 101. பின்வரும் துறைகளை கவனிங்கள். ஒரு 6 செக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. விவசாயம், குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், கல்வி, ரியல் எஸ்டேட், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பொழுதுபோக்கு தொழில். ஸோ இந்த 6 செக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் தான் நமக்கு, மேலே குறிப்பிட்டுள்ள துறைகளில் எத்தனை துறைகள் அவற்றின் வாழ்க்கைக்கு போதுமான கடன் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இந்திய ரிசர்வ் வங்கியால் முன்னுரிமை துறைகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கிற இந்த 6 செக்டர்ஸ்ல எத்தனை செக்டர்ஸ் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் வந்து ப்ரையாரிட்டி செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணிருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத கேள்வி நமக்கு. எதுக்காக அந்த ப்ரையாரிட்டி செக்டர்ஸ்ங்கிறத லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த கொடுத்திருந்த 6 செக்டர்ஸ்ல இந்த செக்டர்ஸ் வந்து அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக, இப்போ அக்ரிகல்ச்சர் இருக்குது, அக்ரிகல்ச்சர் அதோட டெவலப்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறப்ப ரிசர்வ் பேங்க் கொடுக்குற அந்த ப்ரையாரிட்டி பேசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் நம்ம கொஸ்டின். இப்போ நம்ம கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை செக்டர்ஸ் அதில் வந்து இருக்குங்கிறது தான் கேள்வி நமக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் இருக்கு, அக்ரிகல்ச்சர் இருக்கு, எம்எஸ்எம்இ இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, ரினியூவபிள் எனர்ஜி இருக்கு. ஓகேங்களா? இந்த 4, 6 ரியல் எஸ்டேட் அப்புறம் என்டர்டைன்மெண்ட் விஷயம் இந்த ப்ரையாரிட்டி செக்டர் பேசிஸ்ல வராது. ஸோ அப்போ நமக்கு 1 அக்ரிகல்ச்சர், 2 எம்எஸ்எம்இ, 3 எஜுகேஷன், 4 ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ அப்போ மொத்தம் வந்து நமக்கு 4 செக்டர்ஸ் மட்டும் தான் இந்த ப்ரையாரிட்டி செக்டர்ஸ்ல வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி. இது இல்லாமல் நமக்கு இன்னொரு 3 செக்டர்ஸ் இருக்கு. கொஸ்டின்ல கேட்டதில் 4 மட்டும் தான் நமக்கு ப்ரையாரிட்டியில் வரும். அது இல்லாமல் ஒரு 5 இருக்கு. சரி, அது இல்லாமல் ஒரு 3 இருக்கு. என்னன்னா ஹவுசிங், அப்புறம் எக்ஸ்போர்ட் கிரெடிட், ஏற்றுமதிக்கான கடன். ஓகேங்களா? அப்புறம் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறது ஸ்கூல்ஸ், காலேஜஸ் ப்ளஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும். ஸோ இந்த 7 செக்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ப்ரையாரிட்டி செக்டர்ஸ் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து கடன் கொடுப்பாங்க. அவ்வளோதான் நமக்கு இந்த கொஸ்டின் நம்பர் 101 ஆப்ஷன் சி. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 102க்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 102. பின்வரும் எந்த மாநிலத்தில் ஹெமிஸ் தேசிய பூங்கா அமைந்துள்ளது? ஆப்ஷன் வந்து உத்தரகாண்ட், மத்திய பிரதேஷ், ஒடிசா, நன்னாதேவன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்டேட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நேஷனல் பார்க் லொக்கேட் ஆகலை. ஓகேங்களா? ஆப்ஷனில் அது கொடுக்கல. இந்த ஹெமிஸ் நேஷனல் பார்க்குங்கிறது லடாக்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? லடாக்குங்கிற யூனியன் டெரிட்டரியில் லொக்கேட் ஆயிருக்கும். பட் ஆனால் அது ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. ஸோ இது நமக்கு எதுக்கு இந்த ஹெமிஸ் நேஷனல் பார்க்குங்கிறது நமக்கு கொஸ்டின்ல கேட்டுக்கிறாங்கன்னா, ஹெமிஸ் நேஷனல் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ லெப்பார்ட் அப்படிங்கிற இந்த விலங்குக்காக ஃபேமஸ் ஆனது இந்த ஹெமிஸ் நேஷனல் பார்க்கு. ஸ்னோ லெப்பார்டுங்கிறது பனிச்சிறுத்தை அப்படிம்பாங்க தமிழில். ஓகேங்களா? பனிச்சிறுத்தை. ஸோ அந்த பனிச்சிறுத்தை வந்துட்டு இந்தியாவில் இன்னும் வெவ்வேறு லொகேஷன்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு. பட் ஆனால் அதிக அடர்த்தி. ஓகேங்களா? இது ஆக்சுவலாக உலகத்திலேயே ஹை டென்சிட்டி ஸ்னோ லெப்பார்ட்ஸ் இருக்கக்கூடிய இடமா இந்த ஹெமிஸ் நேஷனல் பார்க் இருக்கு. ஓகேங்களா? உலக அளவில், வேர்ல்டு லெவலில் ஸ்னோ லெப்பார்ட்ஸ் எங்க ஹை டென்சிட்டியோட இருக்குன்னா, அதிக அடர்த்தியோட இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெமிஸ் நேஷனல் பார்க்கில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்னோ லெப்பார்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐயூசிஎனோட ரெட் லிஸ்ட்ல வல்னரபிள் அப்படிங்கிற கேட்டகரியில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 ஷெட்யூல் 1 கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். அடுத்து இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, எதுவும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 103 போகலாம். இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் NHRC பொறுப்பு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. NHRC இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார். ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ்ல இல்லை கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்ல எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தேசிய கல்வி தரங்களை அமைத்தல். ஸோ இது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன் கிடையாது. அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் இந்தியாவில் மனித உரிமைகளை கண்காணித்தல் மற்றும் பாதுகாத்தல். அது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஒரு ஃபங்க்ஷன் தான். அடுத்து தேசிய தேர்தல்களை நடத்துதல். இது வராது. இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட பொறுப்பு. நாட்டின் பாதுகாப்பு படைகளை நிர்வகித்தல், அதுவும் வராது. அது வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட பொறுப்பு. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி 2 மட்டும். 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வந்துட்டு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஒரு ஃபங்க்ஷனாக வரும். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் நம்ம நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பற்றி பார்க்கலாம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு. என்ன சட்டம் மூலம் இது உருவாக்கியிருப்பாங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. இந்த சட்டத்தின் கீழே தான் வந்துட்டு இந்த அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. எப்பனா அக்டோபர் 12 அதே வருஷம் 1993 தான் உருவாக்கியிருப்பாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் இந்த சட்டத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2019 திருத்தம் பண்ணியிருப்பாங்க. சட்ட திருத்தம். ஓகேங்களா? 2019. அவ்வளோதான். இது இல்லாமல் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இதோட சேர்மன்
ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மன், ஃபர்ஸ்ட் சேர்மன் யாருன்னா ரங்கநாத் மிஸ்ரா. ரங்கநாத் மிஸ்ரா அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் சேர்மன். ஏன்னா நமக்கு இந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியோ இல்லை நான் கான்ஸ்டியூஷனல் பாடியோ நம்ம கொடுத்துட்டு அதோட ஃபர்ஸ்ட் சேர்மன் யாரு அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு ரீசெண்ட் டைம்ல கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா. அதனால இதுல எந்த நீங்க கமிஷன் படிச்சாலும் எந்த ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியோ இல்லை நான் கான்ஸ்டியூஷன் பாடியோ, ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஐ, சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அப்புறம் வந்துட்டு லோக்பால், லோக் ஆயுக்தா, இந்த மாதிரி எது படிச்சாலும் அதோட தலைவர் யார், முதல் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் இப்போ பிரசன்ட்ல யார் தலைவராக இருக்கிறாங்க பாத்தீங்க. இப்போ பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அருண்குமார் மிஸ்ரா. ஓகேங்களா. அருண்குமார் மிஸ்ரா ஃபர்ஸ்ட் சேர்மன் வந்து பாத்தீங்கன்னா ரங்கநாத் மிஸ்ரா. இப்போ பிரசன்ட் சேர்மன் வந்து அருண்குமார் மிஸ்ரா. ஓகேங்களா. இவரோட பதவி இப்போ ஜூனோட முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் நமக்கு கொஸ்டின்ல ப்ராபபிலி இவரோட ஏதாவது இருக்கும், ஆப்ஷன்ல இவரோட நேம் தான் இருக்கும். ஏன்னா அடுத்த சேர்மன் என்ன அப்பாயிண்ட் பண்ணல. இப்போ நமக்கு எக்ஸாம் வந்துருக்கு செப்டம்பர்ல வரனால நமக்கு இவரை பத்தி தான் கேள்வி கேட்கறதா இருக்கும் கேட்டால். ஓகேங்களா. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் சேர்மன் வந்து அருண்குமார் மிஸ்ரா. ஓகேங்களா. ஸோ வேற அவ்வளோதான். இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 104 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 104, மாநில பேரிடர் நிவாரண நிதி, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனிங்க. நமக்கு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை எது கரெக்ட்னு கேட்கறாங்க. ஓகேங்களா. சரி, எது தவறுன்னு கேட்கறாங்க, எத்தனை அறிக்கைகள் தவறுன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டோட ஆக்சுவலி இது வந்து எப்படி உருவாக்குறாங்கன்னா 14வது நிதி ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. ஒரு நிதி ஆணையத்தோட பரிந்துரை வந்து உருவாக்கியிருப்பாங்க. பட் ஆனால் 14வது நிதி ஆணையம் கிடையாது, 13வது நிதி ஆணையம். ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், அதுக்கு வந்து மத்திய அரசு 50% பங்களிப்பும் மாநில அரசு 50% பங்களிப்பும் கொடுக்குறது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அது வராது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 75%, பேலன்ஸ் இருக்கிற 25% வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதுக்கான ஃபண்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து மாநிலத்தில் உள்ள உள்ளூர் சூழலில் பேரிடர்கள் என்று கருதும் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குவதற்கான SDRF-இன் கீழ் கிடைக்கும் நிதியை ஒரு மாநில அரசு பயன்படுத்தலாம். இது கரெக்ட் தான். ஓகேங்களா. அதாவது இப்போ ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஃபண்ட்ல இருந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு அமௌண்ட் எடுத்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஃபண்டா வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அது கரெக்ட். மோஸ்ட்லி வந்து இந்த டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுங்கிறது கட்டமைப்புகளை வந்து திரும்ப மறுபடியும் மறுசீரமைப்பு பண்றதுக்காக பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி பர்பஸ்க்கு பயன்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கொஸ்டின் நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதுக்கான உடனடி நிவாரணம் வழங்குவதற்காக இந்த நிதியை பயன்படுத்துவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் பயன்படுத்தலாம். ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்துட்டு 10% வரைக்கும் இப்போ அந்த ஃபண்ட்ல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore இருக்குன்னா அதில் 10 lakh வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேங்களா. நமக்கு அதோட ரூல்ஸ் படி அப் டு 10% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ல இருந்து நம்ம எடுத்து பர்சன்ஸுக்கு, அதாவது மக்களுக்கு வந்துட்டு நிவாரண நிதியை வந்து வழங்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் 1 தவறு, 2 தவறு, 3 மட்டும் கரெக்ட். நமக்கான கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை அறிக்கைகள் தவறானவைன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு 2 தான் தவறானது. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 தவறு. அப்போ ஆப்ஷன் பி 2 கூற்றுகள் தவறானவை. ஓகேங்களா. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 105 போகலாம். கொஸ்டின் நம்பர் 105, பின்வருவனற்றிலிருந்து சரியான அறிக்கைகளை தேர்ந்தெடுக்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மென்ட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். சமீபத்தில் 16வது மக்களவையின் சபாநாயகராக ஓம் பிர்லா தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தவறு. கடைசியாக சொல்றேன் என்னென்ன தவறுங்கிறது. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் அலுவலகங்கள் 1909ஆம் ஆண்டின் இந்திய அரசாங்க சட்டத்தின் விதிகளின் கீழ் 1921 இந்தியாவில் தோன்றின. ஸோ அதுவும் தவறு தான். விட்டல்பாய் ஜே பட்டேல் மத்திய சட்டப்பேரவையின் முதல் சபாநாயகர். ஸோ அதுவும் தவறு தான். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் வந்துட்டு எதுவும் இல்லை. சரியானது எதுவும் கேட்குறாங்க, சரியானது எதுவுமே இல்லை. 3 ஸ்டேட்மெண்ட்ல எதுவுமே சரி கிடையாது. என்ன தவறுனா, ஸோ இது 16வது கிடையாது, 18வது ஓம் பிர்லாங்கிறவர் 18வது மக்களவையின் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஓகேங்களா. அதே மாதிரி சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் அலுவலர்கள் 1909, இது வராது. 1919, 1909ங்கிறது மின்டோ மார்லின் சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு கூட சொல்லுவாங்க இதை. ஆனால் அந்த சட்டம் கிடையாது. 1919 மால்டெக் சில்ஸ்போர்ட், அதையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 சொல்லுவாங்க. ஸோ அந்த சட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டது அந்த சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர். 1921 தான் வந்து ஃபர்ஸ்ட் அது கொண்டு வருவாங்க. அது கரெக்ட். பட் ஆனால் எந்த சட்டத்தின் கீழேங்கிறது ஓகேங்களா. 3வது வந்து பாத்தீங்கன்னா விட்டல்பாய் ஜே பட்டேல், இவர் வந்து வல்லபாய் பட்டேலோட பிரதர். ஓகேங்களா. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது யாருன்னா
ஃப்ரெட்ரிக் ஒயிட்ங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் ஃபெடரல் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. பட் ஆனால் இந்த விட்டல்பாய் தேவ் பட்டேல் அப்படிங்கிறவர் யாருன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பீக்கர் ஆஃப் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. ஓகேங்களா, இவர் வந்துட்டு காமனா உருவாக்கப்பட்டதில்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர். பட் ஆனால் ஒரு இந்திய சபாநாயகரா முதல்ல பதவி வகித்தவர் யாருன்னா விட்டல்பாய் தேவ் பட்டேல். இது இல்லாம இன்னொருத்தர் ஜிவி மவலங்கர். அவர் யாருன்னா அவர் வந்து அவரை பத்தி உங்களுக்கு கொடுத்த நோட்ஸ்ல வந்துட்டு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. அவர் யாருன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஆக்சுவலா இங்க மேல கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி காமனா இருந்துச்சு அப்ப. ஓகேங்களா, லோக்சபா ராஜ்யசபா எந்த ஒரு ஸ்பிரிட்டும் கிடையாது. காமனா ஒரு சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி தான் ஃபர்ஸ்ட் நமக்கு இருந்துச்சு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா பிரிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லோக்சபா ஸ்பீக்கரா யாரும் அப்பாயின் பண்ணிருப்பாங்க, ஜிவி மவலங்கர். ஓகேங்களா, இது வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ இது அப்ப நமக்கு பார்த்தாச்சு. இதுல நமக்கு ஆப்ஷன் டி எதுவும் இல்லை ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 106. இந்திரா காந்தி அணுஆராய்ச்சி மையம் எப்போது நிறுவப்பட்டது? வென் வாஸ் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்ட்? 1921. இதை வந்து ஷார்ட்டா ஐஜிசிஏஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஐஜிசிஆர்ங்கிறது ஒன்றும் இல்லை, இது ஒரு அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். ஓகேங்களா, நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர். இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் இந்தியாவில் இடம் பிடிச்சது வந்து எதுனா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். ஐஜிசிஆர் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர். ஓகேங்களா, இதுல நம்ம வேற என்ன தெரிஞ்சுக்கலாம்னா எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இயங்குதுன்னா அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச், அணு ஆராய்ச்சியின் கீழ் இது அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச் கீழே வந்து இந்த ஐஜிசிஆர் வந்து இயங்குது. ஓகேங்களா, அவ்வளவுதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 107. பின்வருவனத்திலிருந்து சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். தேசிய புள்ளியியல் தினம் ஜூன் 29 அன்று கொண்டாடப்படுகிறது. கரெக்ட். உலக புள்ளியியல் தினம் அக்டோபர் 29 அன்று அனுசரிக்கப்படுகிறது. அது தவறு. ஏன்னா அக்டோபர் 29 கிடையாது, அக்டோபர் 20. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் வந்துட்டு ஏ, ஒன்று மட்டும் சரி. ஓகேங்களா, சரியான அறிக்கைகள் தான் கேட்கறாங்க நம்ம கொஸ்டின்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முதல் கூற்று மட்டும் சரியானது. எதுக்கு நமக்கு இந்த நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே ஜூன் 29 எதுக்காக கொண்டாடுறோம்னா பிசி மகாலனபிஸோட பிறந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் அந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். ஸோ இவர் யாருன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்திய புள்ளியியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது இல்லாமல் இவர் இன்னும் இவரோட முக்கிய பங்குலாம் எதுல வந்து இவரோட முக்கிய பங்கு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷனோட மெம்பரா இருந்திருப்பார். முதலில் உருவாக்கப்பட்ட திட்ட ஆணையத்தோட திட்ட குழுவோட ஒரு மெம்பரா இருந்திருப்பாரு. அது இல்லாம இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் ஐஎஸ்ஐ அப்படிமாங்க, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் 1931 உருவாக்கியிருப்பாங்க. அதோட அது உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக வரும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். மற்றபடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வேறு இல்லை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 108. பின்வருவனற்றில் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க, அதில் சரியான மேட்ச் எதுன்னு கேட்குறாங்க. யுவ புரஸ்கார் அவார்டு அப்புறம் பால சாகித்ய புரஸ்கார் அவார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சரியானு கேட்குறாங்க. கொடுக்கப்பட்ட ரெண்டு இணையும் தவறு. ஏன்னா யுவ புரஸ்கார் வந்துட்டு லோகேஷ் ரகுராமன் வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி பால் சாகித்ய புரஸ்கார் வந்து யூமா வாசிக்கு வாங்கியிருப்பாங்க. ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதனால ரெண்டுமே தவறு. அப்போ ஆன்சர் வந்து டி, எதுவும் இல்லை. ஸோ லோகேஷ் ரகுராமன் நமக்கு வந்துட்டு சரி. இதில் நமக்கு தமிழில் கரெக்டாக இருக்குது, இங்கிலீஷில் தப்பாக இருக்குது. ஓகேங்களா, தமிழில் கரெக்டாக இருக்குது, இங்கிலீஷில் வந்துட்டு கொஸ்டினே தப்பாக இருக்குது. நம்ம கரெக்ட் பண்ணிங்க, தமிழே பார்த்துங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் கொஸ்டின் வந்துருக்கணும். ஓகேங்களா, தமிழில் கரெக்டாக நம்ம தமிழே பார்த்துக்கலாம். யுவ புரஸ்கார் வந்து லோகேஷ் ரகுராமன். ஓகேங்களா, இவர் வந்து என்ன புக்குக்காக வாங்கியிருப்பாருன்னா விஷ்ணு வந்தாருன்னு இவரோட ஒரு ஒர்க்குக்காக இவர் வாங்கியிருப்பார். விஷ்ணு வந்தாருங்கிற ஒரு புக் இருப்பார், அதனால அவருக்கு அந்த விருது கொடுத்துருப்பாங்க. யூமா வாசிஜி அவங்களுக்கு வந்துட்டு தன்வியின் பிறந்தநாள் அப்படிங்கிற ஒரு புக்குக்காக அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் அந்த யூமா வாசிங்கிறவங்க உங்களுக்கு தமிழில் படிச்சுப்பீங்க. இவங்களோட இயற்பெயர் வந்து மாரிமுத்து. யூமா வாசிங் அப்படிங்கிறவரோட இயற்பெயர் வந்து மாரிமுத்து. ஓகேங்களா, ஸோ அது இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சாகித்ய அகாடமி பற்றி தெரிஞ்சுக்கலாம். சாகித்ய அகாடமி செகண்ட் ஹையஸ்ட் லிட்ரரி அவார்டு. இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய இலக்கிய விருது. ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஞானபீட விருது. ஓகேங்களா, ஸோ இந்த சாகித்ய அகாடமி அப்படிங்கிற அமைப்பு வந்து எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா மார்ச் 12, 1954 ஆண்டு உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு,
சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் இன்னொரு பேர் என்னன்னா இந்தியா நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ். இந்தியா நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்கு இந்த அவார்டு. ஓகேங்களா, அவ்வளவுதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 109 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 109, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பின்வரும் எந்த பிரிவானது ஒரு வேட்பாளரை 2 இடங்களில் போட்டியிட அனுமதிக்கிறது? ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் செக்ஷன் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், அதுதான் ஆர்பிஐன்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட். ஓகேங்களா, அலோஸ் எ கேண்டிடேட் டு கண்டெஸ்ட் ஃப்ரம் 2 seats, அதாவது ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் போட்டியிட்டு தேர்தலை சந்திக்க இந்த சட்டத்தின் எந்த பிரிவு வந்து வழிவகை செய்கிறது அப்படிங்கிறத கேள்வி நமக்கு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பி, பிரிவு 33 7 அதுதான் சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்படுதுன்னா 1951. ஓகேங்களா, ஸோ 2 சட்டம் இருக்குது, 1951 51. பட் ஆனால் கேட்கப்பட்ட கேள்வி வந்துட்டு எந்த சட்டத்தின் கீழே வரும்னா 51. ஓகேங்களா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1950, அப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 2 இருக்கு. இது இல்லாமல் டெலிமினேஷன் கமிஷன் ஆக்ட், தொகுதி வரையறை சட்டம் ஒன்று இருக்கு. டெலிமினேஷன் கமிஷன் ஆக்ட், டெலிமினேஷன் கமிஷன், தொகுதி மறுவரையறை ஆணையம். ஓகேங்களா, தொகுதி மறுவரையறை ஆணையம் ஆக்ட் 1952. ஸோ இது எதுக்குன்னா இந்த தொகுதி மறுவரை ஆணையம் எதுக்குன்னா ஒரு தொகுதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அதோட பவுண்டரிஸை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ புதுசாக மாவட்டம் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு தொகுதி மறுவரை செஞ்சுட்டே இருப்பாங்க ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஓகேங்களா, ஸோ அதன் அடிப்படையில் கமிஷன் தொகுதி மறுவரை ஆணையம் உருவாக்கியிருப்பாங்க. அந்த ஆணையத்தின் கீழே எது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் தொகுதி அறிவிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆணையம் தீர்மானிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 3 சட்டமும் முக்கியம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1950 முக்கியம், 51 முக்கியம், அப்புறம் டெலிமினேஷன் கமிஷன் ஆக்ட் அது முக்கியம். ஆனால் கொடுக்கப்பட்ட கேள்வி வந்து நமக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 கீழே தான் வரும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இப்போ ரீசெண்டாக எலெக்ஷனில் 2 தொகுதியில் நின்று போட்டிட்டு இருப்பார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமேத்திங்கிற தொகுதி உத்தரப்பிரதேஷ், ப்ளஸ் அது இல்லாமல் வயநாடு ரீசெண்டாக லேண்ட்ஸ்லைட் வந்து பார்த்தீங்களா வயநாடு. ஸோ அந்த 2 தொகுதியிலிருந்து அவர் போட்டிட்டு இருப்பார். ஓகேங்களா, இது வந்து கேரளா. ஸோ இதில் போட்டிட்டு வயநாடோட இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த 2 தொகுதியில் அவங்க 2மே ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஃபைனலாக எந்த தொகுதியில் அவங்க டிசைட் பண்ணுறாங்களோ அதில் வந்து அவங்க ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து வயநாட்டில் 2மே ஜெயிச்சிருப்பார். பட் ஆனால் வயநாடு வந்துட்டு அவர் சூஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, 2மே அவங்க சூஸ் பண்ண முடியாது. இது ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா, எதுனா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ 2 தொகுதியில் மேபி அவங்களோட வெற்றி வாய்ப்பு வந்துட்டு 2 தொகுதிகளில் ஏதோ ஒன்றில் இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இனிஷியலாக அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். அதனால 2 அதாவது இனிஷியலாக அவங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருந்திருப்பாங்க. அதனால 2 எதில் ஒன்று ஜெயிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோஸ்ட்லி இந்த முக்கியமான தலைவர்கள்லாம் 2 தொகுதியில் நிற்கிறது ஒரு வழக்கம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஸ்டேட்டோட முன்னாள் சீஃப் மினிஸ்டர் அதாவது ஜெயலலிதா அவங்க வந்து 2 தொகுதியில் நின்றுருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு மேபி இந்த 2 தொகுதியில் 2 தொகுதி அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு அதில் ஃபைனலாக ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அந்த மாதிரி வயநாடை இவர் சூஸ் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ராகுல் காந்தியோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டேரக்டாக குறிப்பிடலாலும் ஆர்டிகல் 101 ஒரு இதை பற்றின ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் 2 தொகுதிகளில் போட்டிடலாங்கிற ஒரு சின்ன ஒரு கிளாசிஃபிகேஷனும் இந்த ஆர்டிகல் 101 சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நம்ம முக்கியம் தான். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 110. கொஸ்டின் நம்பர் 110, தாய் மாணவர் திட்டம் பற்றிய சரியான அறிக்கையை தேர்வு செய்யும். தாய் மாணவர் திட்டம், தமிழ்நாடு அரசோட தாய் மாணவர் திட்டம். இத்திட்டம் 2023-24 ஆண்டில் தமிழ்நாடு பட்ஜெட்டில் முதலில் அறிவிக்கப்பட்டது. 5 ஆண்டுகளுக்கு சுமார் 2 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பது இத்திட்டத்தின் குறிக்கோள். ஸோ கொடுக்கப்பட்ட 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு. சரியானதுன்னு கேட்குறாங்க, சரியானது எதுவும் இல்லை. ஆப்ஷன் டி இதுக்கு ஆன்சர். ஸோ என்ன தவறுனா 2023-24 கிடையாது, 2024-25 இந்த வருஷத்தோட பட்ஜெட்டில் தான் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 5 ஆண்டுகளுக்கு கிடையாது, 2 ஆண்டுகளுக்கு 2 லட்சம் கிடையாது, 5 லட்சம் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி வந்துருக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ தாய்மானவர் பற்றி நீங்கள் பேசிக்காக பார்த்துக்கலாம். இது மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை. இதில் நமக்கு கொஸ்டின்லேயே நமக்கு கொடுத்துட்டாங்க. 5 ஆண்டுகளுக்கு சுமார் 2 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்பது இத்திட்டத்தின் குறிக்கோள். திட்டத்தின் குறிக்கோள் மட்டும் நமக்கு தெரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு பாவர்ட்டி அலிவேஷன் ஸ்கீம். ஓகேங்களா, ஸோ நமக்கு இதை முக்கியமாக தெரிஞ்சு வேண்டியது மேபி இப்போ தாய்மானவர் பற்றி மேபி கேட்கலாம். உங்களுக்கு மேபி யூனிட் கூட கேட்கலாம். தாய்மானவர் யார் என்னன்னு கேட்கலாம். தாய்மானவர் பேசிக்காக அவங்களை பற்றி நீங்கள் தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா அதை தெரிஞ்சுங்க. ஓகேங்களா.
இவர் பிறந்த இடம் வந்து வேதாரண்யம், திருமறைக்காடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, திருமறைக்காடுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இவரோட பாடல்கள் வந்து தாய் மாணவர் பாடல்கள் தொகுத்திருப்பாங்க, தாய் மாணவர் பாடல்கள். ஸோ அதை என்னம்பாங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படிம்பாங்க. தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. தாய் மாணவர் பாடல்கள் வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து திருச்சி ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணிபுரிஞ்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் நீங்க பேசிக்கா ஆல்ரெடி தமிழ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி திட்டம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வள்ளலார் பற்றி கொடுத்தீங்கன்னா வள்ளலார் பற்றி பேசிக் டீடைல்ஸ் நீங்கள் தமிழ்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி அதையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இது நமக்கு தமிழ் சொசைட்டி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு அப்படி கூட கேள்வி கேட்கலாம், டேரக்டா கூட ஒரு ஜிகே தானே, அதுவும் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 110 ஆப்ஷன் டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 111, தேசிய மகளிர் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யாருன்னு கேட்கறாங்க. தேசிய மகளிர் ஆணையத்தின் தற்போதைய தலைவர், நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ஸ், இதோட கரண்ட் சேர்மன் யாருன்னு கேட்கறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ரேகா சர்மா. இவங்க தான் வந்து இதோட கரண்ட் சேர்மன். ஓகேங்களா, முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் அந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மன் யார் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன கமிஷன் கொடுக்குறாங்களோ எல்லா கமிஷனோட நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எது பார்த்தீங்கன்னா அதோட நீங்களா பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சேர்மன் யாரு, இப்போ கரண்ட் சேர்மன் யாரு அப்படிங்கிறத பாத்தீங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா 8வது தலைவர். இந்த ஆணையம் உருவாக்கப்பட்டு 8வது தலைவர் இவங்க. ஓகேங்களா, ஸோ இந்த அமைப்பை பத்தி பார்த்தரலாம் பேசிக்கா. இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்ட இது வந்து ஒரு சட்டத்தின் மூலியமாக இந்த அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ஸ் ஆக்ட், NCW அப்படின்னு ஷார்ட்டா தெரியுங்க. ஓகேங்களா, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ஸ் ஆக்ட் 1990. அதன்படி ஜனவரி 31, 1992 தான் இந்த அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்னு ஒன்று, தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன். அது வந்து பார்த்தீங்கன்னா 1993 உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா AS குமாரி அப்படிங்கிறவங்க அதோட தலைவர். தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன்ஸோட தலைவர் வந்து AS குமாரி. பட் ஆனால் நம்ம கொஸ்டின் கேட்டது நேஷனல் கமிஷன். ஸோ அது வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ஸ் ஆக்ட் 1990 ப்ளஸ் அது இல்லாமல் ஜனவரி 31, 1992 இந்த அமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரேகா சர்மாங்கிறவங்க 8வது தலைவர். ஸோ இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற மற்ற இவங்க யாருன்னா இந்த அமைப்போட அடுத்த கொஸ்டின் நம்பர் 112 பார்க்கலாம். பின்வருவனத்திலிருந்து எந்த நாடு சொந்தமாக ஆழ்கடல் பணியை கொண்டிருக்கவில்லை? இந்த ஃபாலோயிங் விச் கண்ட்ரி நாட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டீப் சி மிஷன். ஆழ்கடல் பணிங்கிறது ஆக்சுவலாக இது வந்து டைரக்ட் டிரான்ஸ்லேஷனாக பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் திட்டம். ஓகேங்களா, ஆழ்கடல் திட்டம். ஸோ வந்துட்டு எந்த நாடு வந்துட்டு இந்த கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் இந்த ஆழ்கடல் திட்டம் வந்துட்டு அந்த நாட்டுக்கு இல்லை அப்படிங்கிறது கேட்டுக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சைனா, ஜப்பான், இந்தியா இந்த 3 நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டீப் சி மிஷன் வந்துட்டு மேற்கொண்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து கனடா மட்டும் இருக்காரு. ஓகேங்களா, சைனா, ஜப்பான், இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா US, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ரஷ்யா, அப்புறம் பிரான்ஸ். ஸோ மொத்தம் 6 கண்ட்ரிஸ், டோட்டலி 6 நாடுகள். ஓகேங்களா, 6 நாடுகள் வந்துட்டு இப்போதைக்கு இந்த டீப் சி மிஷன் சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் திட்டம் வந்துட்டு மேற்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த டீப் சி மிஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை, கடற்கரையில் கிடைக்கக்கூடிய வளங்கள், தாது பொருட்கள் இதெல்லாம் வந்து அதான் ஆழ்கடல். ஓகேங்களா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்கடலில் போய் வந்துட்டு அதோட ரிசோர்ஸஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக யூட்டிலைஸ் பண்ணதில்லை. அதை ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணணும், என்னென்ன இருக்குது என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணணும். அதுவே அந்த திட்டம் ப்ளஸ் அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தின் மூலியமாக நம்ம கீழே கிடைக்கிற டீப் சீல, அதாவது ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய தாது பொருட்கள், வளங்கள் இதெல்லாம் மேலே நம்ம லேண்டில் கொண்டு வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது இது அதோட ஃபைனல் கோல். ஓகேங்களா, ஸோ இதை வந்து மேற்கொள்றதுக்கு ஆக்சுவலாக இந்தியா வச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டீப் சி மிஷன் பேர் வந்து சமுத்திராயன் மிஷன். ஓகேங்களா, மிஷன் சமுத்திராயன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் மேற்கொள்றதுக்கு இந்தியாவோட ஒரு கண்ட்ரிஸும் அதோட தனியாக சப்மர்சிபிள், அதாவது வந்து நீர்மூழ்கி கப்பல். ஓகேங்களா, அதை வந்து தயாரிப்பாங்க. ஸோ இந்தியாவோட அந்த நீர்மூழ்கி கப்பல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மத்ஸ்யா 6000. ஓகேங்களா, மத்ஸ்யானா மீன் இருக்கும் சமஸ்கிருதத்தில். ஸோ 6ங்கிறது வந்து 6000 அப்படிங்கிறது வந்து 6000 அப்படிங்கிறது 6000 மீட்டர் கடலுக்கடியில் போய் இந்த ஆராய்ச்சி மேற்கொள்றது அந்த திட்டத்தை அதை குறிக்கிறதுக்காக தான் அப்படி வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இதில் போவாங்கன்னா 3 பேர் போவாங்க. 3 பேருக்கு ஒன்று குழு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் மூலியமாக, இந்த ஆழ்கடல் கப்பல் மூலியமாக கீழே போய் ஸோ இந்த ரிசர்ச் வந்து மேற்கொள்வாங்க. ஸோ இந்த மத்ஸ்யா 6000 அப்படிங்கிற இந்த நீர்மூழ்கி கப்பலை வந்துட்டு எந்த இன்ஸ்டியூஷன் மேற்கொள்ளா NIOT, நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ஓஷன் டெக்னாலஜி. இது ஆக்சுவலாக சென்னையில் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கான இந்த சப்மர்சிபிள், அதாவது இங்கிலீஷ் வந்து சப்மர்சிபிள் அப்படிம்பாங்க. ஸோ எஸ்பெஷலி அதுக்கு இன்னொரு பேர் வந்து மேண்ட் சப்மர்சிபிள், அதாவது மனிதர்கள் வந்துட்டு பயணிக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல். ஓகேங்களா, அதாவது கடலுக்கடியில் இதுக்குன்னு தனியாக வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நம்ம வேற இதுக்கு மேலே எதுவும் தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஓகேங்களா, மொத்தம் இந்த 6 கண்ட்ரிஸ் முக்கியம், அதை மட்டும் பார்த்துங்க. ஓகேங்களா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 113. பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கள். முதல் மக்களவையில் சுதந்திரா கட்சி மிகப்பெரிய எதிர்கட்சியாக இருந்தது. லோக்சபாவில் 1969 முதல் முறையாக எதிர்கட்சி தலைவர் அங்கீகரிக்கப்பட்டார். மக்களவையில் ஒரு கட்சிக்கு குறைந்தபட்சம் 75 உறுப்பினர்கள் இல்லை என்றால் அதன் தலைவரை எதிர்கட்சி தலைவராக அங்கீகரிக்க முடியாது.
மேற்கண்ட கூற்றுகள் எத்தனை சரியானவை ஓகேங்களா. ஸோ எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்டுங்கிறது மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட் ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும்தான், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அது எந்த ஸ்டேட்மெண்ட் நம்பர் நம்ம ஒன்று பார்த்துடலாம். முதல் மக்களவையில் சுதந்திர கட்சி மிகப்பெரிய கட்சியாக இருந்தது, அது தவறு. லோக்சபாவில் 1969 முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவர் அங்கீகரிக்கப்பட்டார், அது கரெக்ட். மக்களவையில் ஒரு கட்சிக்கு குறைந்தபட்சம் 75 உறுப்பினர்கள் இல்லை என்றால் அதன் தலைவரை எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரிக்க முடியாது, இதுவும் தவறு ஓகேங்களா. ஸோ என்ன இதில் மிஸ்டேக் இருக்குன்னா, சுதந்திர கட்சி ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் ஆப்போசிஷனா அப்படின்னா இல்லை ஓகேங்களா. யாருன்னா வந்துட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஸோ 16 சீட்டோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டியாக வந்து லேபிளைஸ் ஆனாங்க. ஸோ அவங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்ட் தான் ஓகேங்களா. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து முதல்ல 1969 தான் அங்கீகரிக்கப்பட்டது. அந்த பதவி முதல்ல வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம் சுபக் சிங் ஓகேங்களா. ராம் சுபக் சிங் ஓகேவா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி, காங்கிரஸ் கட்சி தான் இப்போ வந்து எதிர்கட்சியாக இருந்திருக்கும். ஸோ அதோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ராம் சுபக் சிங். ஸோ அந்த ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு அப்போ அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. ஸோ அது ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன தவறுனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபா இப்போ பார்ட்டி, அதாவது மக்களவையில் ஒரு கட்சி குறைந்தபட்சம் 75 உறுப்பினர்கள் இல்லைன்னு அதன் தலைவரை எதிர்க்கட்சி தலைவர் 75 கிடையாது ஓகேங்களா. மொத்தம் டோட்டல் லோக்சபாவோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 550 ஓகேங்களா. டோட்டல் கான்ஸ்டியூஷன் சொன்னது டோட்டல் 550, அதில் வந்து 10% எவ்வளவு 55 ஓகேங்களா. அப்போ 55 பேர் மினிமம் 55 பேர் இருக்கணும் ஓகேங்களா. அது கீழே இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படாது ஓகேங்களா. அது ஒரு ஆப்போசிஷனாக வந்துட்டு ஆப்போசிஷன் பார்ட்டியோட லீடராக வந்துட்டு அந்த கட்சியையும் ப்ளஸ் அந்த கட்சியோட தலைவரையும் வந்துட்டு அங்கீகரிக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதாவது என்னன்னா மக்களவையில் ஒரு கட்சிக்கு குறைந்தபட்சம் 55 உறுப்பினர்கள் இல்லை என்றால் அதன் தலைவரை எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரிக்கிறது கரெக்ட் ஓகேங்களா. 75 கிடையாது 55 வரும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோ. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 114 போனோம். கொஸ்டின் நம்பர் 114, 2024ஆம் ஆண்டு தேர்தலில் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் நோட்டா வாக்குகள் பதிவான தொகுதி எது? ஸோ இதுக்கு வந்துட்டு டேரக்ட் ஆன்சர் தான், இந்தூர் ஓகேங்களா. மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இந்தூர். ஸோ இதில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பம்சம்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 lakhs 2 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் சேகரிக்கப்பட்டு அதாவது நோட்டா வந்து கவுண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. நோட்டாங்கிற ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் தான். நோட்டா ஓட்டை கவுண்டர் இது கூட ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம் ஓகேங்களா. நோட்டா ஓட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஃபர்ஸ்ட் இந்த நோட்டா அப்படிங்கிற வந்துட்டு விஷயத்தை வந்துட்டு ஜென்ரல் எலெக்ஷன்ல நோட்டா வந்து முதல்ல எப்போ வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2014. பட் ஆனால் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஓகேங்களா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2013 கொண்டு வந்திருப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு சில மாநிலங்களில் மட்டும் அது கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 மாநிலம் எதுனா மத்திய பிரதேஷ், மிசோரம், ராஜஸ்தான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், அப்புறம் டெல்லி ஓகேங்களா. இந்த 5 மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் பேசிஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுவும் நமக்கு ஒரு கன்சிடரேஷன் ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட அப்ரிவேஷன் வந்து நன் ஆஃப் த எபோவ் ஓகேங்களா. நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் த எபோவ் அப்படிம்பாங்க. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் அடுத்து போயிடலாம் ஓகேங்களா. இது மேலே ஆப்ஷன் 114 ஆப்ஷன் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 115, எம்ஜி நரேகா ஓகேங்களா. அதாவது எம்ஜி நரேகா அப்படிம்பாங்க, எம்ஜி நரேகா ஓகேங்களா. அதாவது இது வந்து ஸ்கீமு, இந்த இது வந்து ஆக்ட் ஓகேங்களா. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி அசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா 2005 இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் வந்து இது வந்து 100 நாள் வேலை திட்டம் அப்படிம்பாங்க ஓகேங்களா. இந்த திட்டத்துக்கு வந்துட்டு ஆக்சுவலி இதோட ஷார்ட்டாக நம்ம வந்துட்டு லோக்கல் டர்ம்ஸ் என்ன சொல்லுவோம்னா 100 நாள் வேலை திட்டம் அப்படிம்போம். ஸோ அதுதான் ஓகேங்களா. ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சட்டத்தின் மூலியமாக தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்திருப்பாங்க. ஸோ அந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி அசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஓகேங்களா. அந்த ஆக்ட் மூலியமா 2005 கொண்டு வந்திருப்பாங்க. 100 நாள் வேலை திட்டம். ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஊதியம் கொடுக்கக்கூடிய மாநிலம் எதுனா ஹரியானா ஓகேங்களா. ஹரியானா தான் அதிக ஊதியம் கொடுக்கக்கூடிய மாநிலம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ₹374 பர் டே ஓகேங்களா. ஒரு நாளைக்கு ₹324. அதான் இருக்கிற ஹையஸ்ட். தமிழ்நாடு வந்து இப்போ கடைசி டெஸ்ட்டில் கூட பார்த்துருப்போம். தமிழ்நாடு வந்து ₹319 ஓகேங்களா, 310. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஹைக், அதாவது வந்து இந்த ஊதியம் வந்துட்டு உயர்த்திருப்பாங்க, ₹25 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதன்படி அந்தந்த ஸ்டேட்டை அவங்களோட கான்ட்ரிபியூஷன், அதாவது இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 75% ஷேரும், ஸ்டேட் வந்து 25% ஷேரும் வந்து இது கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது முக்கியம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு போகிறப்ப மாறும் ஓகேங்களா. ஸ்டேட் அதாவது தனியாக நம்ம மாநிலங்கள், அதாவது கேரளா, தமிழ்நாடு, பொதுவான மாநிலங்கள் நம்ம தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு 75-25 ஷேரில் வரும். பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அதாவது அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து 7 சிஸ்டர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ
ஸோ அந்த ஸ்டேட்ஸ் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து 90-10 வரும் ஓகேங்களா. 90-10, சென்ட்ரல் கவர்மெண்ட் 90, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 10 அப்படிங்கிற மாதிரி கான்ட்ரிபியூஷன் வரும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 116. தற்போது நாணய கொள்கை குழுவால் அறிவிக்கப்பட்ட ரெப்போ விகிதம் ஓகேங்களா. ரெப்போ விகிதம் பற்றி கேட்குறாங்க. ரெப்போ விகிதம்னா ஒன்றும் இல்லை, ரெப்போ ரேட்டுங்கிறது ஆர்பிஐ வந்துட்டு பேங்க்ஸ் கொடுக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க்ஸ் கொடுக்கக்கூடிய லோனுக்கான வட்டி ஓகேங்களா. அதே ரிவர்ஸ் ரெப்போ ரேட் RRR அப்படிங்கிறது கமர்ஷியல் பேங்க்ஸ் சில டைம் கமர்ஷியல் பேங்க்ஸும் வந்து அதாவது ஆர்பிஐ வந்துட்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் இருந்து கடன் வாங்கிக்குவாங்க. ஸோ அப்படி கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐக்கு கொடுக்கக்கூடிய லோனுக்கான வட்டி ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போ கரண்ட்லி எவ்வளோ வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி 6.5. ஸோ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஏன் மானிட்டரி பாலிசி கமிட்டி முக்கியமா? இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 2016 உருவாக்கிருப்பாங்க ஓகேங்களா. இது வந்து ஆர்பிஐல உருவாக்கிருப்பாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து இதோட சேர்மன் யாராக இருப்பாங்கன்னா, இதோட சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்கோட கவர்னர். ரிசர்வ் பேங்கோட கவர்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்மனாக இருப்பார். ஸோ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியோட சேர்மன் ஓகேங்களா. மொத்தம் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் 6 மெம்பர்ஸ் ஓகேங்களா. வேற வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்பிஐ ஆக்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934. அதன்படி 1935 ஏப்ரல் 1 அப்போ ஆர்பிஐ வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ முக்கியம் மானிட்டரி பாலிசி கமிட்டியோட சேர்மன் வந்துட்டு ரிசர்வ் பேங்கோட கவர்னர். அது இல்லாமல் வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க அதில் ஓகேங்களா. ப்ளஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்போ உருவாக்கியிருப்பாங்க 2016 மானிட்டரி பாலிசி கமிட்டி ஓகேங்களா. ஸோ இந்த கமிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட்டை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஒரு கமிட்டி, ஒரு கவுன்சில் மாதிரி ஒரு கூடி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை தீர்மானம் வந்து நிறைவேற்றி இத்தனை பர்சன்டேஜ் வந்து ரெப்போ ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கான்சல் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் நம்பர் 117. பின்வரும் நாடுகள் எந்த நாடு ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகத்தை ஏற்கவில்லை? அது யூபிஐங்கிறது ஒன்றும் நம்ம ஜிபே, ஃபோன்பே, அப்புறம் பேடிஎம் இதெல்லாம் வந்துட்டு பார்கோடு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. அந்த பேமெண்ட்ஸுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் தான், அந்த இன்டர்ஃபேஸ் பேரே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த யூபிஐ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்போ உருவாக்கப்படுதுன்னா ஏப்ரல் 11, 2016. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, பின்வரும் நாடுகள் எந்த நாடு ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகத்தை ஏற்கவில்லை ஓகேங்களா. இந்தியாவோட யூபிஐ ஆக்சுவலாக இந்தியாவோட இது, பட் ஆனால் இது வந்துட்டு வேற கண்ட்ரீஸ்லையும் வந்துட்டு இது செயல்பாட்டில் தான் இருக்குது. ஸோ எந்த கண்ட்ரி இது ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் மியான்மர் ஓகேங்களா. ஸோ என்னென்ன இருக்குன்னா, பூட்டான் இருக்கும், ஸ்ரீலங்கா இருக்கும், சிங்கப்பூர் இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஓகேங்களா, அவங்க இருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, அப்புறம் மொரீஷியஸ் ஓகேங்களா, அப்புறம் நேபாள் ஓகேங்களா. மொத்தம் ஒரு 7 கண்ட்ரிஸ் வந்துட்டு இந்த யூபிஐ அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூபிஐங்கிறது இதுதான் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், ஆப்ஷன் ஏ தான் இருக்கு, 118. அடுத்து கொஸ்டின் நம்பர் 118. உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? ரேங்க் தான் கேட்குறாங்க, ஜஸ்ட் ரேங்க் ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட ரேங்க் வந்து 129. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் ஓகேங்களா, பாலின இடைவெளி ஓகேங்களா. இது வந்துட்டு எந்த இன்ஸ்டியூஷன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 146 கண்ட்ரீஸில் இந்தியா வந்து 129 இடம் ஓகேங்களா. லாஸ்ட் பிளேஸ் வந்து சூடான், ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட் ஓகேங்களா. ஜஸ்ட் இதில் என்ன யாராவது ரேங்க் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா போதும், அவ்வளோ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 119. 2027 ஆண்டு ஃபிஃபா மகளிர் உலக கோப்பை போட்டியினை நடத்த உள்ள நாடு இது? விச் கண்ட்ரி இஸ் கோயிங் டு ஹோல்ட் த 2027 ஃபிஃபா உமன்ஸ் வேர்ல்டு கப் ஓகேங்களா. இது வந்து பிரேசில். ஜஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு டேரக்ட் கொஸ்டின் ஓகேங்களா, வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்து 119 ஆப்ஷன் டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 120. தமிழகத்தில் இரவு நேர வான்வெளி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? இந்த வான்வெளி பூங்காங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் ஒரு இது ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு என்னன்னா, இந்த டார்க் ஸ்கை பார்க் அப்படிங்கிற வேர்டு தான் முக்கியம். ஸோ இது எதுக்கு வந்து இது பண்ணுறாங்கன்னா, டு ப்ரமோட் ஆஸ்ட்ரானமி ஓகேங்களா, டு ப்ரமோட் ஆஸ்ட்ரானமி, வானவியல் சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கு ஓகேங்களா, டார்க் ஸ்கை பார்க். ஸோ இது வந்து மெயினாக என்னன்னா, டு ப்ரிவென்ட் லைட் பொல்யூஷன், அதாவது ஒளி மாசுபாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைக்கிறது ஒளி ஓகேங்களா. லைட் பொல்யூஷனை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு இந்த பார்க்கோட ஒரு முக்கியமான ஒரு எய்ம் ஓகேங்களா. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே வந்துட்டு கொண்டு வர போகிறாங்கன்னா, கொல்லிமலை ஓகேங்களா, ஈஸ்டர்ன் காட்ஸோட கொல்லிமலை. ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை பார்க் ஓகேங்களா. எங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் டைகர் ரிசர்வ், ஒரு வனவிலங்கு புலிகள் காப்பகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்திருப்பாங்க. எங்கன்னா மகாராஷ்டிரா ஓகேங்களா. மகாராஷ்டிராவில் உள்ள பெஞ்ச் புலிகள் சரணாலயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் ப்ளஸ் வந்துட்டு ஏசியா ஓகேங்களா, ஏசியாவோட 5வது இரவு நேர வான்வெளி பூங்கா ஓகேங்களா. அவ்வளோதான்.
ஸோ ஆப்ஷன் பி அதுக்கு 120. அடுத்து கொஸ்டின் நம்பர் 121. தமிழ் மொழி தியாகிகள் தினம் எந்த நாள் கொண்டாடப்பட உள்ளது? தமிழ் லாங்குவேஜ் மேட்ரிகஸ் டே. ஓகேங்களா, தமிழ் மொழி தியாகிகள் இப்போ வந்துட்டு தமிழ் மொழிக்காக உயிரிழந்த அவர்களை சிறப்பிக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து கொண்டாடப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 ஆப்ஷன் சி. ஸோ இப்போ எப்போ கொண்டாட போகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்போ வந்து இது செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்னா 2025. ஓகேங்களா, அடுத்த வருஷம் 2025 ஜனவரி 25 அப்போ தான் வந்துட்டு செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அடுத்த வருஷம் வந்து செலிப்ரேட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அது முக்கியம். ஓகேங்களா, தமிழ் மொழி தியாகிகள், தமிழ் அதாவது மொழிக்காக வந்து மொழிப்போர் தியாகிகள் அப்படிம்பாங்க. இன்னொரு வேர்டு கூட இருக்குது. ஓகேங்களா, ஸோ பொட்டி ஸ்ரீராமுலு எப்படி வந்துட்டு ஆந்திர பிரதேசோட ஒரு ஸ்டேட் வந்து தனியாக வந்துட்டு மொழி வாரியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரிழந்திருப்பாரோ, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மொழி வாரியாக முதல்ல பிரித்த மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா. ஓகேங்களா, ஏபி மொழி வாரியாக முதலில் பிரிக்கப்பட்ட மாநிலம். ஓகேங்களா, மொழிவாரி மாநிலம் கூட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் பொட்டி ஸ்ரீராமுலு. ஓகேங்களா, அவர் வந்துட்டு சாகுமுறை உணவர் வருது இருந்திருப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்காகவும் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொழியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணி ஜூன் 3 செம்மொழி தினம். ஓகேங்களா, செம்மொழி தினம், செம்மொழி நாள் அல்லது செம்மொழி தினம். ஓகேங்களா, ஸோ அதுவும் வந்துட்டு கொண்டாடப்பட போகிறதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ரெண்டு முக்கியம், ஜூன் 3 ஜனவரி 25. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 122. உலக சுகாதார அமைப்பின் 2024ஆம் ஆண்டிற்கான சுகாதார மேம்பாட்டிற்கான நெல்சன் மண்டேலா விருதினை வென்ற நிறுவனம். பேக் கொஸ்டின். ஓகேங்களா, அவார்டு வந்துட்டு எந்த நிறுவனம் வாங்கியிருக்காங்க? இது வந்து நிமன்ஸ் பெங்களூர். ஓகேங்களா, பெங்களூரை சேர்ந்த நிமன்ஸ். இதுக்கு வந்து என்ன அப்ளிகேஷன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ். ஓகேங்களா, இது பேர் தான் நிமன்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கொண்டு வந்திருப்பாங்கன்னா இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1974. ஸோ முக்கியமாக இது எதுக்காக இந்த விஷயம் வந்து இப்போ நியூஸில் ஜென்ரேட் ஆயிருக்குன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிடை வந்து டேக்கிள் பண்ணுறப்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் லாக்டவுன். ஓகேங்களா, அந்த லாக்டவுன் வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகி ஸோ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்து வந்திருக்கும். ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக வந்து டெலிமனாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. டெலிமனாஸ். ஓகேங்களா, டெலிமனாஸ் இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இதுக்கு பேர் வந்து டெலி மென்டல் ஹெல்த் அசிஸ்டன்ட் அண்ட் நெட்வொர்க்கிங் அக்சஸ். ஓகேங்களா, டெலி மென்டல் ஹெல்த் அசிஸ்டன்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் அக்சஸ். ஓகேங்களா, நெட்வொர்க்கிங் அக்ராஸ் ஸ்டேட். டெலி மென்டல் ஹெல்த் அசிஸ்டன்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் அக்ராஸ் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, ஸ்டேட்ஸ் அதாவது மாநிலங்கள். ஓகேங்களா, ஸோ அதுக்கான டால் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்குது, அதாவது 14416. ஓகேங்களா, ஸோ இந்த திட்டம் முதல்ல இந்த ஸ்கீம் வந்து அக்டோபர் 2022. ஓகேங்களா, அக்டோபர் 2022 அப்போ கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்க்காக வந்து கொண்டாடப்படுது. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கிய ரோல் பிளே பண்ணுச்சு இந்த டெலிமனாஸ் இந்த ஸ்கீமில். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு. ஓகேங்களா, நிமன்ஸ் பெங்களூர் சேர்ந்த நிமன்ஸ் நிறுவனம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 123. பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கள். முதல் சர்வதேச யோகா தினம் ஜூன் 21, 2015 கொண்டாடப்படுது. கரெக்ட். ஜூன் 21ஆம் தேதி. இது இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். அப்படிங்களா, தமிழில் வேணா. The date June 21 was chosen because it's summer solstice, the longest day of the year in the northern hemisphere. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஃபார் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. த தீம் ஃபார் த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே. ஓகேங்களா, யோகா ஃபார் பீஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தீமா அப்படிங்கிறாங்க. இது கிடையாது. ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து யோகா ஃபார் ஹார்மோனி அண்ட் பீஸ். அதாவது என்ன தமிழ் என்னன்னா நல்லிணக்கம் மற்றும் அமைதிக்கான யோகா. ஓகேங்களா, ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் யோகா டே அப்படிங்கிற முதல்ல இனிஷியேட் பண்ணது பிரைம் மினிஸ்டர், நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேங்களா, மோடி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதோட இனிஷியேட்டிவ் மூலமாக இருப்பாங்க. எங்கன்னா வந்து யுனைடெட் நேஷனோட ஜெனரல் அசம்பிளியில் 2014 வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது நம்ம இந்தியா தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1, 2 மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா, அடுத்து கொஸ்டின் நம்பர் 124. எந்த அமைச்சகம் கிரேட் திட்டத்துடன் தொடர்புடையது? இது இங்கிலீஷ்ல. ஓகேங்களா, கிரேட் திட்டத்துடன் எந்த அமைச்சகம் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. ஜவுளி அமைச்சகம். ஓகேங்களா, ஸோ சிம்பிள். இது வந்து ஒரு டெக்ஸ்டைல் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம். ஓகேங்களா, இதுக்கு என்ன அப்ரிவேஷன்னா கிராண்ட் ஃபார் ரிசர்ச் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அக்ராஸ் ஆஸ்பைரிங் இன்னோவேஷன்ஸ்.
innovations in technical textiles. in technical textiles. டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? என்ன டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்னா நம்ம நார்மலாக டெக்ஸ்டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்னா வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம ட்ரெஸ்ஸிங் பர்பஸ். ஓகேங்களா? நம்ம ஆடை நம்ம ஹியூமன்ஸ் வந்து அந்த ஹியூமன்ஸோட பர்பஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், அதாவது டெக்ஸ்டைல்ஸுங்கிற அந்த வேர்டு அதுதான். ஓகேங்களா? பட் ஆனால் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் வந்து என்னன்னா இண்டஸ்ட்ரீஸ் ப்ளஸ் வந்துட்டு புதுசாக இன்வென்ஷன்ஸ், அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல்ஸ் வந்து எப்படி கொண்டு வராங்க, அதாவது நிறைய அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னோவேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? டெக்ஸ்டைல்ஸ் வச்சு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபார் ஒன்லி நாட் ஃபார் ஹியூமன் பர்பஸுக்கு மட்டும் இல்லாமல் நிறையா டெக்னிக்கல் ஃபீல்டில் வந்து எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு டேர்ம் தான் இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். ஓகேங்களா? அதை என்கரேஜ் பண்ணுறது அந்த கிரேட் அப்படிங்கிற ஸ்கீம். ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட், அதாவது மானியம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ஜஸ்ட் இது வந்து அப் டு 50 lakhs வரைக்கும் வந்து மானியம் இல்லை, இது அப் டு 50 lakhs வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதை வச்சு நம்ம வந்து புதுசாக ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்துட்டு கொடுத்து நம்ம புதுசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட். ஸோ அதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலிமா நமக்கு ஒரு 50 lakhs வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான லோன் மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்டில் வந்து யாரால ரிசர்ச் பண்ணுறாங்களோ அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த இது. ஓகேங்களா? ஸோ இது மூலிமா நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதில் வச்சு ஸோ அதுதான். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிஷன் இருக்குது, ஒரு திட்டம், நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து 2020 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ஒரு பகுதி தான் இந்த கிரேட் ஸ்கீம். ஓகேங்களா? நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷன் 2020. ஓகேங்களா? அதோட ஒரு பார்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 125 ஃபைனல் கொஸ்டின். தேர்தல் விவகாரங்களில் நிதித்துறை தலையீட்டை தடை செய்யும் சட்டப்பிரிவு யாது? ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டேரக்ட் கொஸ்டின் தான். ஓகேங்களா? இது வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 329. ஸோ என்ன எலெக்ஷன்ஸ், அதாவது எலக்ட்ரல் மேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன். ஓகேங்களா? எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது வந்து நமக்கே தெரியும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து அந்த எலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்பார்வையிடுறாங்க. ஸோ அதை செயல்படுத்துறது அவங்க தான். ஓகேங்களா? கண்டக்ட் பண்ணுறது அவங்க தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை தலையீடு, ஓகேங்களா, கோர்ட் வந்து அதில் இன்டர்ஃபியர் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு தனி ஆக்ட் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய சட்டப்பிரிவு ஒன்று இருக்குது, ஆர்டிகல் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 329. ஸோ பொதுவாக பெரிய எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஸ்டியூஷனில் எலெக்ஷன்ஸ் பற்றி பார்ட் 15 ஆர்டிகல் 324 to 329 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? எலெக்ஷன்ஸை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள ஆர்டிகல் அதோட பகுதி 15. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ போதும், அவ்வளோ நேரம் இல்லை. அடுத்து